ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். சாரிங்க, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சம்மர் லீவில் கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் வீடியோ எதுவுமே எடுக்கல. வாங்க இந்த சம்மரில் நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தோட்டத்தோட இந்த கார்னரில் பந்தல் காய்கறிகள்லாம் போட்டிருக்கோங்க. இங்கே சென்ட்ரலில் செடி காய்கறிகள் போட்டிருக்கோம். இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த கார்னரில் ரோஸ் செடி வச்சுருக்கோங்க. இதில் ரோஸ் செடி எங்கே இருக்குதுன்னு தேடணும் போல், அந்த அளவுக்கு தான் இருக்குது. நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட ஓரளவுக்கு நல்லா இருந்ததுங்க. நான் போயிட்டு பார்த்தா ரொம்பவே டல்லாகிடுச்சு. இதில் இந்த பினாட்டா மட்டும் நல்லா பூத்துருந்தது. பினாட்டா ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, வெயிலில் நல்லா தாங்கி வளருது. நாட் ரோஸ் வெரைட்டிஸுமே ஓரளவுக்கு வெயிலில் தாங்கி வளருது. ஆனால் அந்த ஹைப்ரிட் ரோஸ் எல்லாம் ரொம்பவே டல்லாகிடுச்சு. எல்லாத்துலேயுமே அந்த த்ரிப்ஸ் ப்ராப்ளம் வந்துடுச்சுங்க. இதில் ரோஸ் செடியை தவிர்த்து மற்ற எல்லா செடியுமே நல்லாயிருக்கு. இந்த ஜெனியா, காஸ்மோஸ், மேரிகோல்டு இதெல்லாமே இந்த வெயிலுக்கு நல்லா பூக்குது. இதை நம்ம தோட்டத்தில் வச்சோம் அப்படின்னா அங்கங்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த லைனில் மிளகாய் செடி கொஞ்சம் இருந்ததுங்க, அதெல்லாம் காய்ப்பு முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் பழுத்த மிளகாயும் இருந்தது, அதெல்லாம் பறிச்சுட்டு செடியை எடுத்துடணும். இந்த மேரிகோல்டில் 2 கலர் இருக்குங்க, எல்லோ ஒன்று, ஆரஞ்சு ஒன்று. அதை அங்கங்கே வச்சு விட்டுருந்தேன், அது எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. தோட்டத்தோட இந்த சைடில் கொத்தவரங்காய், அவரைக்காய் இதெல்லாம் போட்டிருக்கோங்க. இதில் ஒரு 2-3 கம்பு செடி மட்டும் தானாக முளைச்சிருந்தது. கொத்தவரங்காய் செடி இந்த வெயிலில் நல்லாவே வளருதுங்க. அவரைக்காய்லாம் இது ஒரு டைம் காய்ச்சி முடிஞ்சிருச்சு. திரும்பவும் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது காய்க்குமான்னு தெரியல. நான் பூ நிறையா வச்சுருக்கு. தோட்டத்தோட இந்த சைடில் கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டிருந்தோங்க. ஆனால் செடி ரொம்ப டல்லாக இருக்குது. செடி ஒன்றும் செழிப்பாக அந்த அளவுக்கு வரலைங்க. தோட்டத்தோட பேக் சைடில் பழமரங்கள்லாம் வச்சுருக்கோம். அந்த கார்னரில் மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கோங்க. வெள்ளரிக்காய் செடி ஒரு 4 செடி போட்டிருந்தாங்க. அதில் இந்த ஒரு செடி தான் காய்க்குது.